வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டெல்டா மண்டலத்தை கைப்பற்றிய அதிமுக மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. இந்த செய்தி தாங்க நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு பட்டியலின சமுதாயம் காலனிக்குள்ள போறோம். போனா யாருக்கு ஓட்டு? விஜய். யாருக்கு ஓட்டு? விஜய் 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 விஜய். தொடர்ந்து சூரியன் எஸ்சி காலனி முழுக்க அதாவது ஒரு சூரியன் இருக்கு, சிபி சிம்பிள் இருக்கு. அங்க போய் கேட்கணும் நம்ம கிட்ட, நான் சூரியன் அழிச்சிட போறேன், அழிச்சு நான் விசில் தான் போட போறேன். உங்க எல்லாருக்குமே தெரியுமே, கோலாகலஸ் அவர்களும் ஜேவி ஸ்ரீராம் அவர்களும் பிரத்யேகமாக டெல்டா மண்டலத்துல போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார்கள். எல்லாரும் எடுப்பது போன்று இவங்க கருத்து கணிப்பு எடுப்பது கிடையாது. வித்தியாசமான கருத்து கணிப்பை இவங்க எப்போதுமே அணுகுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஜேசிவி ஸ்ரீராம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு 4 மாநிலங்கள்ல அவர் சொன்னபடியே தேர்தல் ரிசல்ட் வந்திருக்குது. முக்கியமாக மகாராஷ்டிராவில் பாஜக தான் வெற்றி பெற போகுது, எந்தெந்த மண்டலத்தில் பாஜக செல்வாக்குடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டார். ஆனால் மகாராஷ்டிரா முழுவதும் என்ன செய்தி பரவிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொடர்ந்து 2 முறையாக பாஜக கூட்டணி ஆண்டு கொண்டு வருவதனால மகாராஷ்டிரா இந்த முறை காங்கிரஸ் கைக்கு வரப்போகுது. ஏன்னா சிவசேனா கட்சி 2ஆக உடைத்தாலும் சிவசேனா கட்சியினுடைய பேராதரவு பெற்ற மக்கள் தொகை அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. நாடாளுமன்ற தேர்தலே பாஜக மகாராஷ்டிராவை கோட்டை விட்டாச்சு. அதனால இந்த முறை மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது, இவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற போகுது அப்படின்னு அடித்து சொன்னவர் தான் ஜேவி ஸ்ரீராம். அது மட்டும் இல்ல, ஹரியானாவில் மீண்டும் காங்கிரஸ் தான். ஏன்னா பஞ்சாபினுடைய ஆதிக்கம் ஹரியானாவிலும் இருக்கிறது. அதோட இமாச்சல பிரதேசனுடைய தாக்கம் ஹரியானாவில் வெளிப்படும். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் நிறைந்தது. இந்த 4 வேளாண் சட்டங்களையும் அதிகமாக எதிர்த்தவர்களும் டெல்லிக்கு போராட்ட களத்துக்கு வந்தவர்களும் ஹரியானாவில் இருந்துதான் வந்திருக்கிறாங்க. அதனால எப்போதுமே சரி ஹரியானா காங்கிரஸ் பக்கம்தான், இந்த முறையும் காங்கிரஸ் பக்கம்தான் அப்படின்னு கதை விட்டாங்க. ஆனா ஜேவி ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா கிராமப்புறங்களுக்கு போனார். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் 54% கிராமங்கள், வடநாட்டை பொறுத்த வரைக்கும் 64% கிராமங்கள். அதனால இந்தியாவினுடைய இதயம் கிராமத்துல இருக்குது அப்படின்னு நேரு சொன்ன மாதிரியே இன்னைக்கும் கிராமங்கள் தான் அதிகம். அதனால் அதனுடைய தேர்தல் முடிவுகள் எப்போதுமே சரி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது போல இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்க எடுக்கிறாங்க? சிட்டியிலேயே எடுக்கிறாங்க. அதிலும் அரசியல் தெரிந்தவர்கள்கிட்டயே போய் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா அரசியல் தெரிந்தவங்க, அதோட படிச்சவங்க, நகரத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கட்சி அனுதாபியாகத்தான் இருப்பாங்க. அதனால நகரங்கள்ல கருத்து கணிப்பை கேட்பதை விட கிராமங்களை நோக்கி நம்ம போனோம்னா பாமரர்கள் இருப்பாங்க. இந்த ஆட்சி எப்படி நடக்குது என்ற விஷயமானது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கிராமம் நோக்கி வந்திருக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியும். சோ கிராமத்துல என்ன குரல் வருதோ அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும். அப்படிதான் நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்களும் ஜேவி ஸ்ரீராம் அவர்களும் கிராமங்களை நோக்கி போறாங்க. டெல்டா மண்டலத்துல நமக்கு தெரிந்து 5 தொகுதிக்கு போயிருக்கிறாங்க. அந்த 5 தொகுதியில ஒரே ஒரு தொகுதி மட்டும் திமுக வெற்றி பெறுகிறது. 4 தொகுதியில அதிமுக எட்ஜ் எடுக்குது. அதுல பூம்புகார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அசைக்க முடியாத வெற்றியை பெறுகிறது. இன்னொரு மாற்றத்தை பாருங்க, டெல்டா மண்டலத்துல எப்பவுமே சரி திமுக தான் வெற்றி பெறுமா. எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று பார்க்கின்ற பொழுது வரலாற்றை கொஞ்சம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நம்ம எம்ஜிஆர் தெரியுமா? எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கின்றார். ஆனாலும் சென்னையும் தஞ்சையும் திமுக கோட்டையாகவே மாறி போச்சான்.
கலைஞரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார், திமுக தோல்வி அடைந்தது, அப்படி தலையங்கம் எழுதவே இல்லையாம். வெற்றி பெற்றதையும் மறைத்தாரு, தோல்வி அடைந்ததையும் மறைத்தாராம். தலைநகரும் தஞ்சையும் கழகத்தின் கோட்டையாக மாறியது அப்படின்னு ஏதோ கலைஞரே வெற்றி பெற்று விட்டார், எம்ஜிஆருக்கு எதிராக நின்று அப்படின்ற ரேஞ்சில் செய்தி போட்டாரா 77ல. சோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே தஞ்சையும் டெல்டா மண்டலமும் திருச்சியும் திமுக கோட்டை. ஆனா அந்த கோட்டையில ஓட்டைய போட்டிருக்காங்க இந்த முறை அதிமுகவினர். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குதுன்னா 2 மண்டலங்கள் தான் திமுகவுக்கு மாபெரும் வெற்றியை தந்தது. ஒன்னு சென்னை மண்டலம், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தஞ்சையும் திருச்சி மண்டலமும் கரூரும் தான். சோ அதனால அந்த காவிரி டெல்டா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதிமுக அசைத்து பார்க்கிறதா இல்ல அப்படியே திமுகவுக்கு தான் கோட்டையா இருக்குதா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கிராமத்தை நோக்கி போயிருக்காங்க. கிராமத்தில் இருக்கின்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருபடி மேலேயே போய் திமுக காரங்கள எங்க கட்சியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துல எல்லாம் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, ஒன்னு விவசாயிகளை கண்டுகொள்ளவே இல்லை, விவசாயிகளுக்கு இழப்பீடு சரியாக தரல, விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் தண்ணி கொடுக்கவே இல்லை. ஆமாங்க, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் போனாரு, டெல்லி போனாரு, ஒற்றுமையை பலப்படுத்தணும் என்பதற்காக போனாரு. ஆனா காவிரியில தண்ணி வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன்னா கடைமடை வரைக்கும் தண்ணி போல. காவிரி பாத்தீங்கன்னா முன்கூட்டியே திறந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லா விவசாயிகளும் விதைச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் விதைத்த விதையானது அறுவடை வரைக்கும் தண்ணி வேணும் இல்லையா? அதனால அதை பெற்றுத்தர தவறிவிட்டார் நம்ம முதலமைச்சர். பெங்களூருக்கு போயிருந்தார், கடமடையெல்லாம் காயுதப்பா, தண்ணி வாங்கி தரமாட்டியா அப்படின்னு விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நாங்க பெங்களூர் போறது கூட்டணி மட்டும்தான் பேச போறோம், நாங்க காவிரி பற்றி பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம் தெரியுமா? நாங்க பேசி பேசி கர்நாடகா காங்கிரஸோ இல்ல கர்நாடகா பாஜக கிட்டயோ தோத்துட்டோம். நம்ம சட்டப்பூர்வமாக தான் அணுகுவோம். அதனால நீங்க கர்நாடகா போறீங்க, பெங்களூர் போறீங்க, ஏன் பேச மாட்டீங்கன்னு எனக்கு கேட்காதீங்க. டெல்லிக்கும் போவோம், ஆனா நீதிமன்றம் தான் போவோமே கண்டு ஒருபோதும் காவிரியில தண்ணி விடுங்க, நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு அழுத்தம் கொடுங்க அப்படின்னு நாங்க சோனியா காந்தி கிட்ட சொல்ல மாட்டோம். நாம பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க மேகதாதனை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கெஞ்சுவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாது, நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு பயிர்கள் காய்கின்ற பொழுது கூட்டணி பேசி கொண்டிருந்தார். இதெல்லாம் விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு பிறகு அறுவடை சரியான நேரத்தில் அறுவடை செய்ய முடியல. ஏன் அறுவடை செய்ய முடியல? அறுவடை செய்த நெல்ல எங்க பாதுகாக்கிறது? இந்த வருஷம் கூட பாருங்க, கோடை மழைங்க, அறுவடை செய்தது சுத்தமா நனைஞ்சு போச்சு. அதனால ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்கின்ற போது சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணணும். சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணல, மழையில் நனைந்தது. அதனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பேர் அதிர்ச்சி. அது மட்டும் கிடையாது, திமுக தந்த நெல் கொள்முதல் விலைய தரவே இல்லை, உரத்துக்கு சரியான மானியம் கிடையாது, உரமும் கிடைக்கவில்லை. சோ மொத்தத்தில் விவசாயிகளை திமுக அரசாங்கம் வஞ்சித்து விட்டது. அதனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக இருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக காரனே சொன்ன கருத்துக்களை ஜேபிசி ஸ்ரீராம் அவர்களும் நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்களும் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பதிந்திருக்கின்றார்கள். மக்களை திமுக முட்டாளாக்குது, இல்ல முட்டாளா நினைக்குது. அந்த காரணத்தினால தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டெல்டாவில் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? இப்படி முப்போகம் விளைகின்ற பூமியில போய் நாங்க எண்ணெய் எடுக்க போறோம், கேஸ் எடுக்க போறோம், அதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பாலைவனமா மாத்துறதுக்கு யார் கையெழுத்து போட்டாங்க என்ற விஷயம் வரைக்கும் திமுக காரனே பாத்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறான். இரண்டாவது, எப்போதும் திமுக தான் டெல்டா பகுதியில் வெற்றி பெறுது. ஆனா வெற்றி பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு பிறகு எட்டியே பார்க்கல, என்ன ஆச்சு அப்படின்னு எந்த விஷயத்தையும் கேட்கவே இல்லை. இதெல்லாம் திமுக காரனே சொல்றான். திமுக காரங்கிட்டே இவ்வளவு அதிருப்தினா அப்புறம் பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு அதிர்ச்சி இருக்கும். அதனால டெல்டா மண்டலத்தை அதிமுக கைப்பற்றுகிறது. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமாக பட்டியலினத்தவர்கள் டெல்டா மாவட்டத்தில் நம்ம விஜய் பக்கம் சாய்கின்றார்கள். கொத்து கொத்தாக கேட்கிறவங்க எல்லாம் விஜய் விஜய் தான் கத்துறாங்களாம், விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்களாம்.
அதனால தாறுமாறா அரசியல் களமானது மாறி போய் இருக்கிறது. ஜே.வி. ஸ்ரீராம் மற்றும் கோலாகல சீனிவாஸ் அவங்க சொல்ற ஒரு கோட் வேர்டு என்ன தெரியுமா? அதிமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. திமுக மற்றும் திமுக கூட்டணி வாக்கு வங்கியானது க்ளோஸ் கோ. அதுல முக்கியமா பட்டியலினத்தை இருக்கக்கூடிய பழங்குடியினராக இருந்தாலும் சரி, மாற்று சமூகமா இருந்தாலும் சரி, விஜய நோக்கி போறாங்க. விஜய் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது திமுக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பாட்டி அம்மா பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டு போட போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அதிமுக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அட அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நடமாட்டத்தை அதிகரிச்சிச்சுப்பா, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள்ப்பா, எங்களுடைய அக்கா பையன் என்ன நிலையில் இருக்கான் தெரியுமா, போதைப் பொருள் இருந்து மீட்சுறக்கூடிய மையத்துல போயிட்டு நல்வாழ்வு மையங்கள் இருக்குது, அங்க போயிட்டு அந்த அம்மாவுடைய அக்கா பசங்களை சேர்த்தா கூட 2 நாள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரானுங்களாம். அதுக்கப்புறம் மீண்டும் போதைப் பொருள் கிடைச்சு மீண்டும் அதே மாதிரி போதைப் பொருள் உண்டு குடும்பத்தையே நாசமாக்கி உடலையும் நாசமாக்கிறாங்களாம். அதனால இந்த ஆட்சியே வேண்டாம், நாங்க தலைமுறை திமுக தான் போட்டோம், இனி அதிமுக போட போறோம், எடப்பாடி ஆட்சியில இப்படி இல்ல அப்படின்னு திமுக காரங்களே பதிலளிக்கிறாங்க. அதோட பட்டியலினத்தவரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, ஏங்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது, ஒரு பாட்டியம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் சின்னம் இருக்குது, இதெல்லாம் அழிக்க போறேன், விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படிங்கிறாங்க. ஏமான்னா அட பெண்கள் எங்க சுதந்திரமா போய் வரும்போது பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்க, என்னங்க பண்ணானுங்க இவனுங்க, பட்டா கொடுத்தாங்களா வீட்டுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேள்வியா கேக்குது. சோ ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இரண்டாவது, பெண்களா பிறந்தா தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பட்டியலின சமூக மக்கள் உணர்கின்றார்கள். சோ இதையெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது சரி பண்ணிருக்கணும். அதனால தான் அதனுடைய பிரதான மண்டலமா இருக்கக்கூடிய நம்ம டெல்டா மண்டலமே 2 பேருக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது. ஒன்னு அதிமுகவுக்கு, இரண்டாவது விஜய்க்கு. ஏன்பா எல்லாரும் விஜய் விஜய்னு சொல்றாங்கன்ற, அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் சொல்றாரு, விஜயை பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது, அது ஒரு தொகுதியாகவும் இருக்குது, அங்க தாறுமாறாக விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியுமா, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அப்போ அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கணும். ரெண்டாவது, அந்த பகுதியில் யாரை வேட்பாளராக போட்டா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியணும். சோ விஜயுடன் இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமா இல்ல விஜய்க்கு தெரியுமா? அதனால திமுக எதிராக இருக்கின்ற வாக்குகள் விஜய்க்கு விழும். ஆனா வெற்றி பெறுகின்ற அளவுக்கு வியூகம் வகுக்க வேண்டும் என்றால் களத்தை ஆராய வேண்டும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிக்கிட்டோம் பாரு, தேர்தல் ஆணைய அதிகாரத்தை கைப்பற்றிட்டோம் பாரு, களத்துக்கு போறோம் பாரு, 24 மணி நேரம் பிரச்சாரம் தான் அப்படின்னாரு. ஆனால் தேர்தலும் அறிவிச்சாச்சு, தேர்தல் ஆணையம் அதிகாரத்தையும் எடுத்தாச்சு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்தாரா? இல்ல. மும்பையில அட்லி குடும்ப விழாவுக்கு போயிட்டு வந்தார், வளைகாப்பு என்று நினைக்கிறேன். சோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாம கரிஸ்மேட்டிக் பாலிடிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் காலத்தை கடத்திட்டு இருக்காரு. கரிஸ்மேட்டிக்னா ஒரு ஈர்ப்பு, விஜயா ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு புரட்சியே ஏற்படும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில ஏற்படல, அந்த மாதிரி ஏற்படும். எம்ஜிஆருக்கு 1977 ஏற்படல, அந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காராம். ஆனால் மக்கள் விஜய் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மக்களுக்கு விஜய், நான் வந்துட்டேன், உங்களுக்கான வேட்பாளர் இவங்க தான், நான் உங்களுடைய குறைகளை கேட்டிருக்கேன், நீங்க எனக்கு மகத்தான ஆதரவு தருகின்றீங்க, உங்களுடைய நம்பிக்கை பொய்யாகாது அப்படி எங்கேயாவது களத்துல இறங்கி இருக்காரா? இல்லையே. அதனால களத்துல இல்லாத காரணத்தினால விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவு எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை. இனிமேலாவது நம்ம கருத்து கணிப்பை பார்த்துட்டு விஜயுடைய ஆதரவாளர்கள் களத்துல இறங்கினாங்கன்னா அவர் டெல்டா மண்டலத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதி இருக்குதுங்க. அந்த 41 தொகுதியில அதிமுக இந்த முறை 17 இருந்து 18 தொகுதி அள்ளலாம் அப்படின்னு ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா திமுக 5 தொகுதி தான் விட்டு கொடுத்ததா 2021ல. ஆனா இந்த முறை 17 என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. அதனால திமுக தன்னுடைய சொந்த செல்வாக்கு கொண்ட மண்டலத்திலே அவ்வளவு தொகுதியை விட்டு கொடுக்குதுன்னா, அப்புறம் மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், இப்படி இருக்கின்ற 3 மண்டலத்திலையும் திமுக என்னங்க வெற்றி பெறும்? எப்போதும் மேற்கு மண்டலம் என்கின்ற கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக வெயிட், வடக்கு மண்டலத்தில் அதிமுக மற்றும் பாமக வெயிட், கிழக்கு மண்டலமாக இருக்கக்கூடிய கடலூர் வரைக்கும்
பாமக அதிமுக வெயிட். சோ இந்த மண்டலங்களை தொட்டு பார்க்க முடியாது. தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓபிஎஸ் இருக்கிறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அங்கேயும் கண்டுக்காம இருக்காங்க. அங்க போய் நான் கருத்து கணிப்பு எடுக்கிறேன், அந்த இடத்துல பெரிய அதிர்ச்சி காத்திருக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை திமுக என்ன நினைக்கிறாங்களோ அது நிறைவேற வாய்ப்பே இல்லை, ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, பெரிய கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க, ரெண்டாவது கையில பணம் இல்லைன்னு சொல்றாங்க, எடப்பாடி களத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படி அதிமுக பயப்படுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினால அதிமுக இருக்கிறவங்க கீழ்மட்ட வரைக்கும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. ஆனால் திமுக ஜெயிக்க போது திமுக ஜெயிக்க போது சொல்லிக்கிட்டே இருப்பதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் மெத்தனமாக தான் செயல்படுகின்றார்கள். இதுவரைக்கும் திமுகவினரை களத்துல பார்க்க முடியல, காசு வச்சிருக்கிறோம் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா வெற்றி பெற முடியாது டெல்டா மண்டலத்துல. டெல்டா மண்டலமே இப்படி என்றால் மற்ற மண்டலங்கள் சொல்லவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஸ்வீப் பண்ணும் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போதனால மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. திமுகவுடைய கோட்டை அதிமுக கைப்பற்றுவதனால அடுத்த ஆட்சி அதிமுக மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த கருத்து கணிப்பு உறுதியாகுமா இல்ல அதுலயும் ஓட்ட விழுந்துருமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.